ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு வெரி சிம்பிள். டீ கடையில் செய்கிற மசாலா வடை தாங்க இது. கேட்டட் செய்கிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு கப்பு வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது நம்ம ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். உண்மை சொல்லணுன்னா டீ கடையில் சாப்பிட்ற வடை சூப்பராக இருக்கும் உண்மையாகவே. அதே மெத்தடில் தான் இப்போ பார்க்க போகிறது நம்ம. இப்போ நான் வந்து 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஊற வைக்க போகிறேன். இது வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சா போதும். அப்படி சமயம் இல்லைன்னா நம்மளுக்கு சுடு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 ஹவரில் ஊற வச்சுக்கலாம். சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்து பார்க்குறது இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். குறைன்னு தான் அரைச்சிக்கணும். கொஞ்சம் நான் மாற்றி வச்சுட்டேன். இது கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் 4 பூண்டு ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க. பூண்டு மாத்திரம்தான் ஆட் பண்ணேன். இஞ்சி இருந்தால் கூட இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணதில்லை. இஞ்சி ஆட் பண்ணால் கொஞ்சம் ஃப்ளேவர் கூட நல்லாயிருக்கும். தண்ணி ஒன்றும் ஆட் பண்ண அவசரம் இல்லை, அதில் இருக்கிறதே போதும். பட் நான் வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் இருக்கிறதுனால அது கொஞ்சமாக தான் போட்டேன். ஏன்னா தண்ணி ஆட் பண்ணுறதுலாம் உருண்டை பிடிக்கிறப்போ தட்டுறது கொஞ்சம் வராது, அதனால தான் ஆட் பண்ண வேண்டாம். அதில் இருக்கிறதே போதும். நான் ஊற்றிட்டேன். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரி மாவு 2 டேபிள் ஸ்பூன். அரி மாவு ஆட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணது. இஞ்சி வேணும்னா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து தனியாத்தூள், சால்ட்டு, ஜீரகம், கரம் மசாலா ஆட் பண்ணிட்டேனுங்க ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் அது விட்டு போய் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மாற்றி வச்சுருந்தா கடலைப்பருப்பு இதில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அது விட்டு போய், அதனால தான் பிரத்யேகமாக சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சால்ட்டெல்லாம் இப்போ பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கணும். ரொம்ப திக்காக வேண்டாம், ரொம்ப தின்னாக வேண்டாம். திக்காக இருக்கிறதுனால உள்ள மாவு இருக்கும். தின்னாக இருந்தனா சீக்கிரமாக ஒடிஞ்சு போகும். ஸோ அது மீடியமாக இந்த அளவுக்கு இருக்கணும். கரெக்டாகிட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சீக்கிரமாக வேகும், நல்லா இருக்கும் மொறுமொறுன்னு. ஆயில் நல்லா சூடாகுது. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுட்டு நம்ம கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்களா, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு திருப்பி போட்டுட்டு மாற்றி வச்சுக்கலாம். உண்மையாகவே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மசாலா வடை. டீ கூட சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்டியாக இருக்கும். பார்த்திங்களா, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. மழை டைமில் இது சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்டியாக இருக்கும். உண்மையாகவே அது சொல்லவே தேவையில்ல. டீ கூட சாப்பிட்றப்போ. இப்போ இங்கே வந்து மழை வருது கொஞ்சம், அதனால தான் இது ரெடி பண்ணேன்னா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எம்மியான மசாலா வடை ரெடி ஆச்சு சிம்பிளாக. பார்த்திங்களா, பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது நான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள். இன்னும் புது ரெசிபியோடு நான் உங்களை பார்க்குறேன். டேஸ்ட் பார்க்கலாம். இப்போது நல்ல மொறுமொறுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.